வியூ ஆகுதா? பிளாக்கா இருக்கு ஸ்கிரீன் தான் தெரியல. இப்போ ஓகே. நான் இதுதான் ஓபன் பண்ணி வச்சுட்டு எங்க போகணும்னே எனக்கு தெரியல. ஓகே. இந்த இதுல உங்களுக்கு அந்த பிளாக் கலர் ஸ்கைப் இது இருக்குல்ல, மினிமைஸ் பண்ணிருக்கேன். அதை இன்டர் எழுதிருக்கேன். ஓகே. இந்த ஹோம் இங்க போணுமா? அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல நீங்க பேபிள்ஸ் போலாம், இல்லாட்டி இந்த விசன் இருக்குல்ல லெஃப்ட் சைடு, எங்க லெஃப்ட் சைடு கார்னர்ல உங்களுக்கு விசன் இருக்குல்ல, லெஃப்ட் சைடு மேல ப்ராடக்ட் குயிக் ஆக்ஷன்ஸா? இல்ல விசன் லெஃப்ட் சைடு கார்னர்ல, இங்க இந்த சைடு லெஃப்ட் சைடு மேல வாங்க, டாப்ல. ப்ராடக்ட் மேனேஜ்மெண்டா? இல்ல, டாப்ல விசன் இருக்கு பாருங்க. விஷனா? அந்த இதுக்கு பக்கத்துல இருக்குல்ல நேவிகேட்டர், 3 இது. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே கீழே இருக்கும் பேபிள்ஸ், நீங்க அதுலயே எடுத்துக்கலாம். பேபிள்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே. இப்போ பேபிள்ஸ் தானே இருக்கும்? இல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணுங்க பேபிள்ஸ்ல. கீழே வாங்க கொஞ்சம், ரிசீவபிள்ஸ்ல இருக்கு டேபிள்ஸ்ல. அதுல ரைட் சைடு அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. இதுல இன்வாய்ஸ் இப்படி நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ், பேமெண்ட்ஸ். இன்வாய்ஸா? இதுல போங்க, இல்லாட்டி நான் போவேன்ல இந்த இதுல ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிட்டு அந்த இது அதுலயே போய்க்கலாம் நீங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இப்போ இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணனுமா? நான் லோட் ஆகல நினைக்கிறேன். எதுமே வரலையே. இல்ல லோட் ஆகிட்டு இருக்கு, மேல பாருங்க. ஓகே. ரீலோட் கொடுங்க. வெயிட். எக்ஸிட் பேஜ் கொடுங்க. எக்ஸிட் கொடுக்கவா? கொடுங்க. ரெஃப்ரெஷ். Still it's loading. இத க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஓபன் பண்றீங்களா? திரும்ப ஃபர்ஸ்ட் செஷன் ஓபன் பண்ணவா? ஃபர்ஸ்ட்ல இருந்து இருங்க. இந்த இதுல சிடமன் ரைட் சைடுல இருக்குல, ஐ செட்டிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸா லாக் அவுட் பண்ண சொல்றீங்களா? அதுல லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப நீங்க சைன் இன் பண்ணுங்க. அது கூட போக மாட்டேது. ஓகே, நீங்க எல்லாட்டி அந்த பேஜ் மேலே ஃபுல்லாவே இது பண்ணிருங்க, க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு நீங்க அப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன் வியூ ஆகுதா இப்போ? ஸ்கிரீன் இன்னும் வியூ ஆகல. வியூ ஆகலையா? இல்ல. இப்போ வியூ ஆகுதா? வியூ ஆகுது. ஹோம் பேஜ் கொடுத்துட்டு இந்த இதுல நீங்க போங்க. விசன் வேணாம், இப்போ இந்த இதுல எடுங்க நீங்க. பேபிள்ஸ் மாடல்.
பேபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. இன்வாய்ஸ். இன்வாய்ஸஸ். சுத்துதா? இன்னும் லோட் ஆகல. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. இன்வாய்ஸ். லோட் ஆகுதா? இல்ல, இன்வாய்ஸ் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்க. ஆகலன்னு நினைக்கிறேன். ஓ, உங்களுக்கு வெயிட் ஒர்க் பண்ண ஆகல. சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவா இருக்கு. சரிங்க நிதிஷ், நீங்களே அப்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனக்கு ஏதோ ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் அதுக்கப்புறம் தனியாவே போட்டு பாக்குறேன். ஓகே. இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதா? வியூ ஆகுது. ஓகே. பேபிள்ஸ் ஐ திங்க் எனக்கு ஓகே, ஓபன் ஆயிடுச்சு. இதுல இந்த நேவிகேட்டர் இருக்குல்ல, டாஸ்க். ஓகே. டாஸ்க்ல போயிட்டு நீங்க கிரியேட் இன்வாய்ஸ் கொடுக்கணும். இது நம்ம 2 டேஸ்ல பார்த்தோமா? 2 டேஸா பார்த்தோமானா? இல்ல 2 டேஸ் நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல. ஆமா, அது நம்ம பார்த்தோம் தானே நேத்து. இது நேத்து பார்த்ததுதான். இந்த வீக் இன்னைக்கு நாளைக்கு இதே எடுத்து சொன்னார் சார் இன்வாய்ஸ். இதுக்கு இன்வாய்ஸ்லயே உங்களுக்கு போட்டிங்கனாலே ஒரு நாள் ஆயிடும். இந்த ஸ்டாண்டர்ட் மாத்துறது, ப்ரீபேமெண்ட், டெபிட் மெமோ, கிரெடிட் மெமோலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதாயிடும். சரி, ஓகே. அது போட்டு பாருங்க. எப்படி லாகின் பண்றது தெரிஞ்சதுல நான் போட்டு பார்க்கறேன். ஓகே, அது போட்டு பாருங்க. அதுல ஏதாவது டவுட்னா சாட்டர்டே சார் எடுக்கிறேன்னாரு. உங்களுக்கு தியரி எடுத்துருவாரு சார் ஃபுல்லாவே. சரிங்க நிதிஷ், நீங்க சொல்ல மாட்டீங்களா டவுட்? டவுட் என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்சே சொல்றேன். தெரியலன்னா சார் வந்து கிளியர் பண்ணுவாரு. சரி, ஓகே ஓகே. ஓகே. பிசினஸ் வந்து யூஎஸ் வந்தா கூட போவோம். நம்ம கிரியேட் பண்றது ஜிஎல் சொல்லும்போது உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். அது எனக்கு ஃபுல்லா தெரியும், ஓரளவுக்கு ஃபுல்லாவே. அதனால இதுல வந்து சப்ளையர் வந்து அட்வான்ஸ் காப் தான் நம்ம கொடுப்போம். நீங்க அந்த மேனுவல் யூசர் கைட் ஆக்டிவிட்டியில பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி. அமௌண்ட் வந்து 20% கொடுத்துருக்கேன். சரி. டைப் வந்து ப்ரீபேமெண்ட் கொடுக்குறேன் இந்த வாட்டி. ப்ரீபேமெண்ட்னா நம்ம முன்னாடி பே பண்ணி அட்வான்ஸ் பேமெண்ட். இதில் வந்து அமௌண்ட் வந்து 20,000. இதில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் இதில் தான் வரும்னு நினைக்கிறேன். டேக்ஸ் கால்குலேஷனில் வியூஸ் காலமில் போய் டேக்ஸ், வித்ஹோல்டிங் டேக்ஸ் எனேபிள் பண்ணல. ஸோ நம்ம இதை எனேபிள் பண்ணுறோம். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் உங்களுக்கு டேக்ஸில் வரும்னு நினைக்கிறேன்.
ஒரு நிமிஷம் இந்த ப்ரீபேமெண்ட் முடிச்சிடறேன். வித்ஹோல்டிங் மட்டும் இப்போ இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்களுக்கு சொல்றேன். நோட்ல ரெஃபர் பார்த்துட்டு. Must provide a valid document for a attribute. வேலிடேட் ஏன் பண்றோம்னா நம்ம இன்வாய்ஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்க அமௌண்ட்ல கரெக்டா என்டர் பண்ணிருக்கோமா அதுக்காக செக் பண்றதுக்காக தான் நம்ம வேலிடேட் பண்றோம். சரி. அது சார் சொன்னாரு. ரீபேமெண்ட் ஆகல, ஒரு நிமிஷம். You must provide a valid document category attribute. டாக்ஸ்ல உங்களுக்கு வித்ஹோல்டிங் டாக்ஸ் ஆட் ஆச்சா? இந்த இதில் தான் நீங்கள் வித்ஹோல்டிங் டாக்ஸ் நம்மளா செலக்ட் பண்ணுறது இது கொடுக்குறோம். இதுல இந்த 1099 தான் கொடுக்கணுமா? இது வித்ஹோல்டிங் டாக்ஸ் நம்ம கிரியேட் இது இருக்கனால WHTனா வித்ஹோல்டிங் டாக்ஸ்னால இது கொடுக்குறோம். நம்ம இது நம்ம சினாரியோக்கு தகுந்தாப்புல நம்ம கொடுப்போம். இது நம்ம இஷ்டம் தான் செலக்ட் பண்றது இல்லையா? attribute. டோட்டல் வந்து இதில் லைன் ஆட் பண்ணல, ஸோ தான் மோஸ்ட் கண்ட்ரோல் இல்லை. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றீங்களா? அது இதாகல இன்வாய்ஸ். இது வந்து நம்ம அட்வான்ஸ்டு கார்டு கொடுத்தோம்னா இந்த சப்ளையர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்ச சப்ளையர் சைட் லீகல் என்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? ஆமா கரெக்ட். யூஎஸ் ஒன் நம்ம பிபிஏ பிசினஸ் யூனிட்ல எப்படி நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணாதனால உங்களுக்கு சப்ளையர் வரல. ஓகே ஓகே. இல்லாட்டி சப்ளையர் இதுல ஆல்ரெடி இருக்கும். யூஎஸ் பிசினஸ் யூனிட்ல சப்ளையர் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம்.
ஆட்ரிபியூட் இதுல வந்துட்டு நம்ம லேப்டாப் கொடுப்போம் அசெட். ஓகே. இப்போ நம்ம அட்வான்ஸ் தானே கிரியேட் பண்றோம்? புரியல. அட்வான்ஸ் ப்ரீபேமெண்ட். ப்ரீபேமெண்ட் அதான் கிரியேட் பண்ணுறோம். என்ன ஆகுது? மஸ்ட் ப்ரொவைட் டாக்குமெண்ட் கேட்டகரி ஆட்ரிபியூட் கேக்குது. டோட்டல் 10,000. ஓகே, இந்த ப்ரீபேமெண்ட் மட்டும் இருங்க. ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு சொல்லவா? ஸ்ப்ரெட்ஷீட்டா? ஓகே. ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகே. ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். மல்டிபிள் இன்வாய்ஸ் போடலாமா இதுல ஸ்ப்ரெட்ஷீட்ல? மல்டிபிள் இன்வாய்ஸ் நீங்க போடலாம். ஓகே, அதுக்காக தான் ஸ்ப்ரெட்ஷீட்டா? ஸ்ப்ரெட்ஷீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி லாகின் கேட்கும். ஓகே. லோட் ஆயிட்டு இருக்கு. நம்ம அதுல கொடுத்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் தான் நம்ம போடணும். ஓகே. ஓகே. சைன்இன் கொடுத்தா உங்களுக்கு இதாயிடும், லாகின் ஆயிடும். ஓகே. இதுல வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்க மட்டும் நம்ம இது பண்ணுவோம், ஃபில் பண்ணுவோம். என்ன ஃபில் பண்ணுவோம்? ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கிறது மட்டும், இந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல. ஓகே ஓகே, ஆஸ்ட்ரிக் சிம்பிள். அது மட்டும் அது மட்டும் நம்ம ஃபில் பண்ணுவோம். பிசினஸ் யூனிட்னா இப்போ நீங்க கிரியேட் பண்ண அந்த பிபி பிசினஸ் யூனிட் அந்த மாதிரி அதெல்லாம் போடணுமா? இதுல பிசினஸ் யூனிட் வந்து நீங்க US1 போட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு லோட் ஆகும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸல் ஓபன் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு நிமிஷம், இந்த இது இருக்குல்ல, இதுல உங்களுக்கு ஓபன் ஆகாது இந்த எக்ஸல் வந்து. அது ஓபன் ஆகிறதுக்கு டூல்ல போயிட்டு இந்த டவுன்லோட் ஏடிஎஃப் டெஸ்க்டாப் இன்டிகிரேட்டர் இருக்குல்ல, அது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த இது ஓபன் ஆகும் எக்ஸல்ல, இந்த ஃபைல். சரி, இந்த மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி ஓபன் ஆகும். ஆமா. நான் ஒரே நிமிஷம் இன்வாய்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்.
இன்வாய்ஸ் நம்பர் வந்து நீங்களா கொடுக்கறது தான். இன்வாய்ஸ் கரன்சி வந்து ஐஎன்ஆர் கொடுத்துக்கோங்க. ஓகே. அமௌண்ட் வந்து 10,000 கொடுக்குறோம். இன்வாய்ஸ் டேட் வந்து நே டேட் கொடுக்கலாம். 26 9 20 24 ஓகே. இதுலயே உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேவா? டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகே. அதான் ஓகே. இவ்வளோ லேப் ஹேங் ஆயிடுச்சு, அதான் ஓப்பன் ஆகல. இல்லாட்டி ஓப்பன். ஓகே. சப்ளையர் வந்து அட்வான்ஸ் காப். ஓகே. இங்கே இருக்கு கீழே. ஓகே, அதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆயிடும். அமௌண்ட் வந்து 10,000. அவ்வளோதான், மீதி எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுலயே நம்ம எத்தனை லைன் ஐட்டம் வேணா கொடுக்கலாம் இல்லையா? ஆமா, இதே நீங்க கொடுத்துக்கலாம் எத்தனை லைன் ஐட்டம் வேணாலும். சரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இல்ல ஸ்ப்ரெட்ஷீட் வந்து உங்களுக்கு ஜிஎல்ல வரும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மாற்றி எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இதுல நெக்ஸ்ட் நம்ம அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இதுல ரன் கொடுக்கணும்.
இப்போ என்ன பண்ணணும்? இந்த இது ரன் கொடுப்போம். ஒரே நிமிஷம் இருங்க. இது இன்வாக் கொடுக்கணும். ரன் கொடுத்தோம்னா இந்த இன்வாய்ஸ் ஆக்ஷன் கொடுத்த மாதிரியே வரும். ரோ ஸ்டேட்டஸ். ஹலோ ப்ரோ. சாரி, எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு, அதான். ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இது போட்டிங்களா? இந்த இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வரும். பிசினஸ் யூனிட், இன்வாய்ஸ் நம்பர் அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க கிரியேட் இன்வாய்ஸ் இருக்குல்ல. ஓகே. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க சப்மிட் கேட்கும். சேவ் அண்ட் சப்மிட் இன்வாய்ஸ் இம்போர்ட். unable to execute save and submit import. Cell is edit mode. சேவ். ஒரே நிமிஷம் திரும்ப கிரியேட் பண்ணலாம். அதை வெளியே வந்துடுறேன். டோன்ட் சேவ். லாகின் பண்றோம். ஓகே. ஓகே. நீங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ரோ ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு கமிட். அதனால அதான் அப்படி வந்தால் தான் நமக்கு ஓகே ஆனிச்சுன்னு அர்த்தம். சரி. யூஸ் ஒன் பிஸ்னஸ் யூனிட். உங்களுக்கு இன்வாய்ஸ் மேட்ச் ஆகல அப்படின்னா இப்போ ஒரு எரர் அடிச்சு இல்லை, அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வரும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. 10,000. ஸோ நம்ம திரும்ப ரீட்ரை வேற ஏதாவது தான் கொடுக்கணும். கரன்சி இன்வாய்ஸ் கரன்சி வந்து நம்ம ஐஎன்ஆர் கொடுக்கணும். ஸோ நான் நம்பர் கொடுத்துட்டேன். அதனால இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து நான் 8,000 கொடுக்குறேன். 80. இன்வாய்ஸ் டேட் வந்து நீ டேட்டு 29/6/09/20. போடுறது வந்து இன்வாய்ஸ் ப்ரீபேமெண்ட்டா இல்ல ஸ்டாண்டர்டா? ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டாண்டர்ட் அது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாமே. சப்ளையரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகும். ஓகே. ஓகே. ப்ராசஸ் ஆகுறப்போ லோட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து எதுல பண்றோம்னு தெரியுதா? இதே நம்ம அந்த ஃபார்ம்ல அங்க பண்ணுவோமே, இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுவோம்ல மேனுவலா. ஆமா. அத வந்து நம்ம இதுல கிரியேட் பண்ணி ஓபன் ஆகுது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? ஸ்ப்ரெட்ஷீட்ல பண்றது வந்து நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் அதிகமா இருந்தனா இதுல பண்ணிக்கலாம், அப்படிதானே? இதுல பண்ணிக்கலாம். அதுக்காக தான்.
ஆனா அதுக்கு நம்ம 1 by 1 1 by 1 தான் போட முடியுமா? எதுனா ஷார்ட்கட் இல்லையா? இதுல தான் ஸ்டாண்டர்ட்னு உங்களுக்கு இன்வாய்ஸ் டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க இது போடலாம். இதுல ஆனா நீங்க மேனுவலா பண்ணும்போது 1, 2 தானே இது பண்ண முடியும். ஒண்ணொண்ணா தான் பண்ண முடியும். ஆமா. பல்க் அப்லோட் மாதிரி எதுவும் இருக்காதுல்ல? ஆமா. நம்ம அதுல 1 தானே கிரியேட் பண்ண முடியும் அந்த இதுல. அந்த ஓகே. மேனுவல் இன்வாய்ஸ் பண்ணும்போது. இதுலனா உங்களுக்கு நீங்க எத்தனை ரோ வேணாலும் இது பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அமௌண்ட் வந்து 80,000 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இது வித்தவுட் பிஓ நம்ம கிரியேட் பண்றோம் கரெக்ட்டா? கரெக்ட். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் அதுல. ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு கிரியேட் இன்வாய்ஸ்ல சேவ் அண்ட் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகுது அப்போ. ஓகே. ஆன் ஃபெயிலியர் அப்லோட் ஆப்ஷன்ஸ். அப்லோட் ஆப்ஷன்ஸ் அதா? உங்களுக்கு முடிஞ்சுன்னா ரோ இன்சர்ட்னு இப்போ உங்களுக்கு காட்டுச்சுல. ஆமா. அது மாதிரி வரும். இதுல நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சப்மிட் கொடுத்தா போதும். பிசினஸ் யூனிட் வந்து US1 கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். சாரி கேன்சல் கொடுக்கணும். One second. ஓகே. ஓகே. இதுல சப்மிட் கொடுத்துருங்க. எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்சர்ட்னு வரும். இதுல டிராப் டவுன் லிஸ்ட் செலக்ட் பண்ணா வராதா? புரியல. இல்ல இதுல இந்த டிராப் டவுன் லிஸ்ட் செலக்ட் பண்ணா வராதான்னு கேட்டேன். இல்ல வரல. அதான் இது பண்ணிருக்கேன். யூஸ் ஒன் ஸ்ப்ரெட்ஷீட்டு இன்வாய்ஸ் குரூப் தேவையில்ல. டேட் அதாவது தேவையில்ல. கேன்சல் கொடுத்தாலே இதாகும். ஸோ இன்செர்ட் ஆகும். இன்செர்ட்னு வரவே மாட்டேங்குது. என்னாச்சு? இன்செர்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் ரோ இன்செர்ட்னு வந்ததுல. ஆமா. அது இன்செர்ட்னு வரும். இருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். செக் பண்ணலாமே. இந்த ஒரு நிமிஷம். செக் பண்ணிடலாம். இதுல இந்த இடத்துலயே வரும். ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லி உங்களுக்கு வந்துரும். ஓகே. ஒரு நிமிஷம். இது US1 business unit.
இதுல நீங்க தப்பா ஏதாவது கொடுத்தீங்கன்னா டேப் அடிச்சாங்க எனக்கு இந்த மாதிரி வந்துடும் திஸ் வேல்யூ டஸ்டின்ட்டு டேட்டா ஓகே வேலிடேஷன். அதனால நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா தான் வேற எதுவும் மாறும். சாரி யூஎஸ் 1 போடல. ரொம்ப கேஸ் சென்சிட்டிவா இருக்கு. ஆமா ஆமா. யூஎஸ் 1 பிஸ்னஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. டேப் இன்வாய்ஸ் சப்ளை சைட் வந்து நீங்க கிளிக் பண்ண இதாவே கீழே இருக்கும். ஸோ சர்ச் பண்ண தேவையில்ல. ஓகே ஒன்று ஓகே ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. ஸோ இன்வாய்ஸ் செகண்டுக்கு வந்துடுச்சு. இதில் கிரியேட் இன்வாய்ஸு சேவ் அண்ட் சப்மிட். இது ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணோம், அது எதுவும் கரெக்டாக எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். அப்லோட் ஆப்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே இதுல எதுவும் கொடுக்க தேவையில்ல, சப்மிட் கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன். இன்வாய்ஸ் இம்போர்ட் ரெக்வஸ்ட் டீடைல்
ஓகே. ஏதோ இன்சர்ட்னு வரும். ஓகே. இன்சர்ட்டே வர மாட்டேங்குது. எரர் அப்பர். ஓகே. கேட்டிங்க. சரி. ஓகே. நானு ஒரு 10 நிமிஷம் இருங்க. திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணலாமா? நீங்க ஃப்ரீயா? புரியல. நீங்க இப்போ ஃப்ரீயா இருப்பீங்களா இன்னைக்குன்னு கேட்குறேன். அப்படியா? 8:30க்கு மேல நான் போய் சமைக்கணுமே. இல்ல அப்புறம் நாளைக்கு மார்னிங்ல இப்போ சொல்றீங்களா? இல்ல இது முடிச்சிடுறேன். அதான் கேட்டேன். நாளைக்கு மார்னிங்கா? அதான் கேட்குறேன். எனக்கு 9 to 6 ஆஃபீஸ். ஆ நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. சரி ஓகே. இது நான் நாளைக்கு முடிச்சுட்டு ஈவினிங் கிளாஸ் உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபுல்லா முடிச்சிடுறேன் இது ஃபுல்லா. ஒன்ஸ் ஓகே. ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுறேன். புரியல. ரெஃபர் பண்ணிட்டு வந்துடுறேன். இது கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி. ஓகே ஓகே. சார்ட்ட தான் கேட்கணும். அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி ஓகே. நீங்க இது முடிங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே. நீங்க அந்த இன்வாய்ஸ் மட்டும் போட்டு பாருங்க. மேனுவல் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டு பேமெண்ட் போட்டு பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரி, நான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே. தேங்க்யூ. சரி ஓகே. பாய். குட் நைட்.